the sit erect, palms over the lap facing the ceiling, spine erect with a beautiful smile. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. Or chanting Om, take a deep breath. Oh. Take another deep breath. Oh. Take another deeper breath. Oh. Slowly and gradually open your eyes. எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நாம் அவ்வை பிராட்டியுடன் பயணிக்கலாம். சோ இது வரைக்கும் நாம திருவருட்பால், அதுக்கு முன்னாடி வீட்டு நெறிப்பால் ரெண்டுத்தையும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு தன்பால். அது என்னது? வீட்டு நெறிப்பால்ல அழகா நம்ம அவை பிராட்டி ஒரு தனி மனிதனாக, மனித பிறவின் லட்சியமே நாம் யார் என்பதை தெரிந்து கொள்வது தான். நான் சொல்ற இந்த வாட் எவர் யூ கால் as நான், அது உண்மையான நான் அல்ல. ஏனென்றால் இப்ப எனக்கு தலைவலி வருது, எனக்கு அந்த தலைவலி வேண்டாம், தலைவலியே போயிடும் அப்படின்னு நான் சொல்றேன். போகுமா? போக. அதுக்கான மாற்று நான் கண்டுபிடிக்கிறேன். அது போல ஒரு வயசான காலத்துல நம்ம முட்டி வலி வருது, முட்டி எனக்கு வலி வேணாம், போயிடும். போகுமா? போக. நாளைக்கு நான் சீக்கிரமா எந்திரிக்கணும், அதனாலே அந்த 3 மணிக்கு எழுப்பிடு, தூங்கணும். சீக்கிரம் தூங்கணும், தூங்கு, முடியும். So the so-called I, me, my, mine, they are illusory, delusive. இருக்கும், வரும், ஆனா வராது. அதுதான் அவை பிராட்டி சொல்றாங்க, இது நீ அல்ல, உன்னுடைய உடம்பு என்பது ஒரு கருவி. அந்த கரணங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் புறக்கருவிகள். ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் புறக்கருவிகள். கர்மேந்திரியம் உங்களுடைய ஞானேந்திரியத்தினுடைய வெளிப்பாடு கொடுக்குது. ஆனால் அந்த கரணங்கள் மண், புத்தி, சித்தம், அகங்காரம், அது நமக்கு கண்ணுக்கு தென்படாது. ஆனா அதுதான் நம்மள ஆட்டுவிக்கிறது. தட் இஸ் அசோசியேட்டட் வித் யுவர் ஆஸ்ட்ரல் ஃபீல்ட். உங்க சூட்சும சரீரத்தோட சம்பந்தப்படும். அதனால் அமைப்பு சொல்றாங்க, பருவுடலை ஆட்டுவிப்பது, இயக்குவிப்பது உடைய சூட்சும உடல். அது எதிலிருந்து வருதுன்னா ஜோதி ஸ்வரூபம், சுயஸ்வரூபம், சுய பிரகாசம். அந்த நிலையிலிருந்து தான் படிப்படியா கீழே வர்ற. ஆணவ மரம், மாயா மரம், கர்ம மரத்தால் சூழப்பட்டிருப்பதால் நீ யார் என்பதை மறந்து விட்டிருக்கிறாய். அதனால தான் அவை பிராட்டி முதல்ல வீட்டு நெறிப்பார். நீ வந்த இடத்திலிருந்து திரும்பி இந்த வீடு பேரு விடுதலை. என்னதான் நீங்க இதுக்கு சோப்பு போட்டு மினி சென்ட் அடிச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணாலும் இந்த உடல் என்பது பசி, பிணி, மூப்பு, இறப்பு என்ற ஒரு சுழற்சிக்கு உட்படும். Once your date of birth is dash, your date of death will be filled up at one time or the other. அதனால நீ யார் என்பதை உணர்ந்து வீட்டு நெறிப்பால நீ வீடு பேரு லிபரேஷன், அந்த நிலையை அடைவதற்கு நீ என்னென்ன செய்யணும்ட்டு ஒரு 10 அதிகாரம் 100 பாடல்கள் சொன்னாங்க. சோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம இதெல்லாம் செஞ்சாதான் நாம அந்த வீடு பேருன்ற நிலைக்கு போவோம். சரி, நான் வீடு பேரு பண்ணி என்ன பண்றது?
நீ சுயம் பிரகாசமாக ஆவே. அதுக்கு அந்த திரு அருள் பெறுவதற்கு நீ அந்த நிலை எப்படி இருக்கும் என்றத வந்து திருவருட்பால 10 அதிகாரங்கள்ல அவை பிராட்டி விளக்குறாங்க. அந்த ஞான நிலை, முக்தி நிலை, தன்னைத்தான் அறிதல் என்ற நிலை, சிவத்துடன் ஐக்கியமாகக்கூடிய நிலை, இறைமையுடன் ஒன்று கலக்கும் நிலை இப்படித்தான் இருக்கும். என்ன அவங்க ஏற்கனவே அந்த வழியில பயணம் பண்ணவங்க, அதை அடைந்தவர்கள், இலக்கை அடைந்து அங்கே இருப்பவர்கள். அதனால்தான் அவ்வை பிராட்டி அவ்வளவு ஒரு அறுதியிட்டு உறுதியுடன் கூறுகிறார். இப்ப நமக்கு எங்க போகணும்னு தெரிஞ்செடுத்து வீட்டை தெரிப்பால நாம போய் சேர வேண்டிய இடம் எப்படி இருக்கும் என்றதே சொல்லிட்டேன். இப்பதான் நாம 3வது பாகமாகிய தன்பால் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலித்தன். நான் என்ன பண்ணணும் இப்படி எல்லாம் வரணும் வழி காட்டிட்டாங்க பண்றேன். அப்புறம் நான் போற நிலை அப்படி இருக்கும் சொல்லிட்டாங்க. இது எப்படி என் அனுபவமாக how am I to experience it by myself, all by myself. அதுதான் தன்பால். இது எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு காலேஜ்ல போய் சேர்றச்சே நமக்கு அப்புறம் பியூசின்னு வச்சுக்கோ கெமிஸ்ட்ரியே தெரியாது. கெமிஸ்ட்ரி என்னன்னு தெரியாது. அப்போ அந்த லெக்சரர் வருவார், டெமான்ஸ்ட்ரேட்டர் வருவார். முதல்ல ஒரு அட்ராக்ஷன் பண்றதுக்காக இதுதான் கெமிக்கல் அப்படின்ட்டு ஒரு கெமிக்கலை காட்டுவார். இட் இஸ் அ ரேடிக்கல். அப்புறம் சில ஆசிட்ஸ் போட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காப்பார். அதுல புஷ்ஷுன்னு புகை வரும், என்னென்னோ வரும். நமக்கு அதிசயமா இருக்கு. நமக்கு அதிசயம் இப்படிலாம் பாசிபிளா? கோல்டன் ஸ்பாங்கிள் டெஸ்ட் அப்படி ஒண்ணு இருக்கும். கலர் கலரா வரும் அதுல இருந்து. அப்புறம் பேரியம், ஸ்ட்ரான்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் பத்த வச்சு காட்டுவாங்க ஒரு கிளாஸ் சின்ன இதுல. ஸ்ட்ரான்சியம் சேவ் ஆயிடு. இது நம்ம சின்னப்பா மத்த பொருள்ல பார்த்துருக்கோம். எங்க அப்பா ஒரு பெட்டி கொடுக்குற 2 பெட்டி எண்ணெயில கொடுப்பார். அதுவும் நமத்து போயிடும். அதை வெயில வச்சு காய வைக்கணும். அது வேற வேற. தீபாவளி வந்துடுத்துல சந்தோஷமா இருக்கும், வருத்தமா இருக்கும். சந்தோஷம் அப்பா நமக்கு சில பட்டாசு தம்பி மத்தாப்பெல்லாம் கொடுப்பார். அப்ப பார்த்து மழை பெய்ய அதை நமத்து போயிடும். அதுக்கு இன்னொரு விளக்க வச்சுப்போம். அது பாதி எரிய. இந்த மாதிரிலாம் இருப்ப நீங்க பியூசியில் அப்பதான் போய் கடி எடுத்து வைக்கிறீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா. ஒரு ஸ்ட்ரான்சியம் அப்படின்னு பார்த்து எவ்வளவு பேரியம், மெக்னீசியம் அப்படி திகைச்சு போயிருங்க. ஆனால் அந்த லெக்சரர், அந்த விரிவுரையாளரை பொறுத்த மட்டும் it is nothing. He has handled so many things like that. Whereas for us as a new people entering into the totally a different arena, different region, நமக்கு அது புதுசா. அது போல அவ்வை பிராட்டி எல்லாமே நமக்கு வந்து முதல்ல காட்டிட்டாங்க. இதுதான் நமக்கு ஒரே அதிசயமா இருக்கு. அப்படியா அப்படியா கவலையே படாது, இந்த மாதிரி வா அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்ற. அப்போ தன்பால் நாம் என்ன முயற்சியை அவ்வை பிராட்டி சொல்வதை போல் அடியொற்றி பின்பற்றினார். அவ்வை பிராட்டி சொன்ன அத்தனை அனுபவங்களும் எனது அனுபவமாக மாறும். நானும் அந்த இறைவனுடன் ஐக்கியமாகக்கூடிய நிலையை நானாக என் சொந்த அனுபவமாக உணர வேண்டும். அதுதான் இந்த தன்பால். இது வந்து 11 அதிகாரங்களை கொண்டது. ஆக 110 பாடல்கள். இதுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். சோ இந்த 10 பாடல்களை பார்த்து வச்ச இதுவரைக்கும் நம்ம படிச்சதெல்லாம் தியரி. இப்பதான் நம்ம பிராக்டிக்கலா லேபரட்டரிக்குள்ள நுழைஞ்சு ப்ரொஃபசர் சொன்னதெல்லாம் நம்ம இதுல இருக்கு. எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்முடைய அனுபவமாக மாற்றோம். சரிங்களா? அதனால இத வந்து நேரடியா அப்படியே பயணிக்கணும். ஏன்னா இது எவ்ரிதிங் இந்த தன்பால்ல வர 11 அதிகாரங்களும் வீட்டு நெறிப்பால்ல என்ன பார்த்தோமோ, திருவருட்பால்ல என்ன பார்த்தோமோ அதுவே தான் ஆல்மோஸ்ட் ரிப்பீட் ஆகும். ஆனா எங்க, என்ன, நீ என்ன பண்ணணும்,
நான் என்ன பண்ணுன்ட்டு அந்த மேற்கோள்கள் மட்டும் வரும். ஆக இஃப் யூ ஆர் தரோ வித் வீட்டினரி பால், திருவருட்பால், இந்த தன்பால் நம்ம முயற்சியை எடுக்க வேண்டியதை மட்டும் கிடுகிடுகிடுன்னு பார்க்க வேண்டும். சரி, இப்ப நம்ம தன்பால் ஆரம்பிச்சோம். முதல் குறள். தன்பால் அறியும் தவமுடையார் நெஞ்சகத்துள் அன்பாய் இருக்கும் அரண். அரண் என்றால் சிவபெருமான். தன்பால் அறியும் தவமுடையோர். தவம் என்றால் போக்கஸ், ஏக சித்தம், ஒரு மனதாக இறைவனை அடைய வேண்டும் என்ற நோக்கம். விரல விட்டுட்டே வாங்க, மனசுல சொல்லிக்கிட்டே வாங்க. அவ்வை பிராட்டி சொல்றது, முதல்ல உனக்கு ஏதோ ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தை நடத்திட்டு இருக்கு. அந்த சக்தி எது? அந்த சக்தி தானே எனக்குள்ள இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. அப்ப அந்த சக்தியே நினைச்சிட்டு இருந்தா எனக்குள்ள இருக்கிறது வெளிப்படும். அந்த நம்பிக்கை உனக்கு வேண்டும் முதல்ல சொல்றாங்க. இது ரொம்ப 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 முக்கியம். யாரோ சொன்னாங்க அப்படின்ட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடறத விட, எப்படி அவங்க சொன்னது எப்படி நான் ஒத்துக்க முடியும்? அது என்னுடைய அனுபவமாக மாறினார் ஒழிய நான் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அந்த ஒரு கேள்வி நமக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கணும். யாரோ சொன்னாங்கன்ட்டு தலையாட்டிட்டு போகக்கூடாது. அது என்னுடைய அனுபவமாக மாறணும். அது என்ன சொல்றாங்க? தன்பால் அறியும் தவமுடையார். நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள இவ்வளவு ஆர்வத்துடன் நான் இருக்கிறேன். அன்ற நிலையில் இறைமை என்பது என்ன? அந்த ஒரு வேட்கை, அந்த ஒரு தாகம், அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அதுதான் தவம். அந்த தவ நிலையில் நாம் இருக்க 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 நெஞ்சகத்துள் அன்பாய் இருக்கும் அரண். ஏற்கனவே இறைமை நமக்குள் இருக்கு. அந்த இறைமை தன்னைத்தான் மெல்ல 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 வெளிப்படும். இது நம்முடைய அனுபவமாக பல விதங்களை நம்ம பார்த்திருக்கோம். அது அவரவர்களுடைய உணர்ந்து மகிழ்தல், அவரவர் பாடு. எப்படின்னு நாம பலருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே போனோம்னா நமக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒண்ணு தேவைன்னு யார் மூலமாவோ அது நடக்கும். அவ்வளவு கஷ்டப்படாம தானா நடக்கும். நமக்கே ஆச்சரியமா, அடடா இது எப்படிடா, நேத்து தானே நினைச்சேன், இது எப்படிடா கடவுளின் பிரம்மாண்டமான பெரிய பெரிய மலையமா இருந்தது, இது வந்து விட்டுதே, அடடா அப்படின்ட்டு நமக்கும் தெரியாம ஒரு சந்தோஷமே. அதுதான் நெஞ்சகத்துள் அன்பாய் இருக்கும் அரண். Are you coming with me? Very important. இந்த தன்பால்ங்கிறது இஸ் a revision. It's a revision. Come with me close. ஆக முதல் நாம் முடிக்க வேண்டிய, நாம் எடுத்து முன்னோக்கி போக வேண்டியது, பிரபஞ்சத்தை ஆட்டுவிக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. சூத்திரதாரி என்ற ஒரு கர்மம் பயன் தளர் கர்த்தனது ஆணையால் உந்தி பெற, கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடமதால் உந்தி பெற. அற்புதமா ஒரு நெத்தி அடி அடிக்கிறார் ரமண பகவான் உபதேச உந்தியார்ல முதல் பாடல்லையே. டேய், நீ கடவுளுடைய ஒரு பகுதிடா. இந்த கர்மா எல்லாம் ஜுஜுபி. இதை போய் பிரம்மாண்டமா நினைச்சிட்டு இருக்கியே. இறைவன் மனதை வைத்தால் எதுவுமே முடியுமே. அதுதானே நம்ம திருப்பாவையோட பார்க்கிறோம். நாம மாயனை மண்ணுபட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை உயமாய் வந்தனால் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேரோட யுவர் கர்மாஸ் will be burnt in no time. அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? தூய எண்ணத்துடன் இறைவனை அணுக வேண்டும். தூமலர் தூவி தொழுது அதற்கான சாதனைகளை செய்ய வேண்டும். தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது சரணாகதி. ஆக நியம நிஷ்டைகளை கடைபிடிக்க வேண்டும். இறைவனிடம் சரணாகதி அடைய வேண்டும். இறைவா, நீ தான் எனக்கு எல்லாம், உன்னை தவிர வேறு எனக்கு ஒன்றுமே வேண்டாம் என்ற தூய மனத்துடன் இறைவனை நீ அணுக வேண்டும். அந்த இறை சக்தியை நீ அணுக வேண்டும். அப்பொழுது அன்பாய் இருக்கும் அரண். உன்னுடைய தேவைகள்
நீ கேட்காமலேயே நிறைவேற்றும். அது நிறைவேற்றப்படவில்லை என்றால் இறைவன் நமக்கு அது வேண்டாம்னு நினைக்காது, ஏற்றுப்பாங்க. மனுஷன் நிம்மதியான், மனுஷ அவஸ்தைப்படாது. வெரி இம்பார்ட்டன்ட். அதனால்தான் முதல் குறள்ல தன்பால் அறியும் தவமுடையா. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா இவ்வளவு முறைப்பட இருக்க, ரொம்ப சந்தோஷம். இறைவனையும் நினைத்துக் கொள்ளும். நெஞ்சகத்துள் அப்படி இருந்தீன்ன அன்பாய் இருக்கும் அரண். இறைவனே மனமு வந்து தானாக உன் நெஞ்சம் என்ற கோவிலில் குடி புகுந்து உனக்கு அருளை அள்ளி தருவான். எப்பேற்பட்ட ஒரு முதல்ல எடுத்துட்டு எவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்ட் தர்றாங்க அவ்வை பிராட்டி. டேய், நான் சொன்னதெல்லாம் தியரி கிடையாதுடா, பிராக்டிக்கலா சொல்லிக்கிட்டு இருக்கேன், வா அப்படின்ட்டு நமக்கு முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க பண்ணி செஞ்சு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நாம we follow. இரண்டாவது குறள், சிந்தை சிவமாக காண்பவர் சிந்தையில் சிந்தித்து இருக்கும் சிவம். அற்புதமான குறள். சிந்தை சிவமாக கண்டவர். நம்முடைய சிந்தை ஜீவாத்மா எதப்படிப்பட்டது? ஜீவாத்மா பிளஸ் ஆத்மன் பிளஸ் மாயாமலம், ஆணவமலம், கர்மமலம். இதுதான் நம்ம ஜீவாத்மா. சிந்தை சிவமாக காண்பவர். சிவமாக காண்பவர் காண வேண்டிய நிலை நீ என்ன பண்ணணும்? ஆல்வேஸ் பி கான்சியஸ் அபவுட் யுவர் மாயாமலம், கர்மமலம் அண்ட் ஆணவம். மாயாமலம் என்பது எல்லாமே மாறக்கூடியது, நிரந்தரமற்றது. லிவ் இன் த பிரசன்ட். ஃபர்ஸ்ட் மாயாமலத்தை ஹேண்டில் பண்ணலாம். ஆணவ மலம், நீ யார்? யூ ஆர் நத்திங். யூ ஆர் நத்திங் பெட்டர் தென் a dust. finished. நீ ஒரு துரும்பு கூட கிடையாது. இந்த பிரம்மாண்டத்தை பிரபஞ்சத்தை நினைச்சு பார்த்தா யூ ஆர் நத்திங். பெரிய மணற்பரப்பான கடற்கரையில நீ ஒரு மணல் துகள் கூட கிடையாது. அந்த பணிவு வந்துட்டன ஆணவ மலம் காணும். கர்ம மலம், கர்மம் தான் உயிருள்ள வரைக்கும் செயலாற்றலை தவிர்க்க முடிய. அப்போ நிஷ்காமிய கர்மம், பிறர் நலன் கருதி தனக்கிடப்பட்ட கடமைகளை பலனை எதிர்பார்க்காமல் செய்து போய்கிட்டே இருக்கணும். ஆகிய மூணு ஹேண்டில் பண்ணிட்டா இந்த மூணுமே நம்மள பாதிக்காது. அப்ப நம்ம நெஞ்சத்திலேயே நம்ம சிந்தையில யாரு இருப்பாங்க? மிச்சம் சிவம். அவை பிறகு சூட்சமமா சொல்றாங்க பாருங்க. சிந்தை சிவமாக காண்பவர். So when you are able to handle your மாயாமலம், ஆணவமலம், கர்மமலம், சிந்தையில் சிந்தித்து இருக்கும் சிவம். ஓ fine. He is making the right approach. He is making all the efforts to reach me. அப்படின்ட்டு அந்த உன்னுடைய நெஞ்சத்தை தன் கோவிலாக கொண்டு அங்கே தான் இருப்பதை அந்த சிவம் சுய பிரகாச ஜோதி தன்னை தான் வெளிப்படுத்திக் கொள். சோ ரெண்டாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க அந்த இறைவனை நோக்கி இதுதான் என் லட்சியம்ன்ற முயற்சி எடுக்கணும். அதுக்காக பூஜை புனஸ்காரங்கள் யோகங்கள் எல்லாம் பண்ணணும். ரெண்டாவது, ஆல்வேஸ் பி கான்சியஸ் அபவுட் யுவர் தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ். ஆணவமலம், மாயாமலம், கர்மமலம் இல்லாத பார்த்து. மூணாவது, குருவின் அடிபணிந்து கூடுவது அல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். இங்க அவ்வை பிராட்டி தான் நமக்கு குரு. குருவின் அடிபணிந்து, அடிபணிந்து அவரை நமஸ்காரம் பண்ணி சுத்தி வர்றது கிடையாது. அவருக்கு காட்டிய வழியை ஸ்ரத்தா சபூரி முழுமையாக நம்பி, நம்பிக்கையுடன், பொறுமையுடன், சதுதீர்க்க காலி நைரந்தர்ய சத்கார சேவிதா திருடபோ. இன்னைக்கு நாளைக்கு கிடையாது, ஜென்ம ஜென்மமா பண்ணணும். அதுதான் இரண்டு பேர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா. ஒருத்தர் வந்து ஒரு புளிய மரத்துக்கு கீழே உட்காந்துன்னு நமச்சிவாய் நமச்சிவாய் சொல்லிட்டு வந்தாரு. இன்னொருத்தரும் அதே போல உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப நாரதர் வர்றார். என்னப்பா உன் பக்தியை மெச்சினேன், எவ்வளவு தவம் பண்ணிட்டு இருக்கிற நீ. அப்புறம் வந்து அவர் கேட்கிறார், எனக்கு வேணுதா கேளுப்பா நீங்கிறார். சுவாமி, நான் எத்தனையோ காலமா தவம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எப்பதான் இந்த ஜென்மா முடிவு தெரியலையே, எப்ப எனக்கு ஞானம் கை கூடும் அப்படிங்கிறச்சே. இதோ நீ பண்ணிட்டு இருக்கிய தவம் இந்த புளிய மரத்துக்கு கீழே இந்த எதைகள்லாம் எத்தனை இருக்கோ அத்தனை ஆண்டு காலம் நீ தவம் பண்ணிட்டீன்னு கண்டிப்பா விடுதலை கிடைக்கும்.
இது ஆகக்கூடிய காரியமா? சாமி நம்மால முடியாதுன்ட்டு கிளம்பி போயிட்டான் நான் சம்சாரியா. இன்னொரு ரிஷி கிட்ட போயிட்டு அவர் கேட்கிறார், சுவாமி தவமா பண்ணிட்டு இருக்கு. இறைவன் தான் என் லட்சியம். எனக்கு எப்ப ஞானம் கிடைக்கும்? இதோ நீ தவம் பண்றீங்க இந்த புளிய மரம், இதுல எத்தனை இலைகள் இருக்கோ, அந்த இலைகள் எத்தனை ஆண்டுகளோ, அத்தனை ஆண்டுகள் அப்பா! பெரிய தைரியத்த குடுத்துட்டீங்க. பெரிய நம்பிக்கை குடுத்துட்டீங்க. இவ்வளவுதானா? நான் ஏதோ ரொம்ப பெருசா நெனச்சுட்டேன். நான் தாராளமா இருக்கேன். இது அளவிற்கு உட்பட்டது தானே! நீங்க நம்பிக்கை குடுத்துட்டீங்க. நிச்சயமா இந்த இலைகள் இருக்கிற எத்தனை இருக்கோ, அத விட அதிகமா பண்றேன் நான். அப்போ நிச்சயமாக எனக்கு அந்த இறைவன் அருள் கிட்டும்ன்ட்டு அதுதான் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ். விடாம பண்ணணும். வேற லட்சியம் என்ன? ஐயோ! இவ்வளவு பண்ணணுமா? இதுதான் பாலச்சந்தர் கூட சொல்லுவார் சந்தோஷத்துல. ஒரு ஒரு கல்ல கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பார்த்தா, இந்த உலகத்தையே மறைக்கும். பிரம்மாண்டமா தெரியும். அந்த கல்ல தூரமா வச்சு பார்த்தோம்னா, "ஏ இத்துணூண்டு கல்லு தானே!" அப்படின்ட்டு அந்த தைரியம். அதுபோல நம்பிக்கையுடன், பொறுமையுடன் நீ எதிர்கொள்ள வேண்டும் வாழ்க்கையைன்ட்டு, அதுக்கு ஒரு வழிகாட்டி தேவை. குருவினா கதி நஹி. எல்லாருமே சொல்வாங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மன். தஸ்மை ஸ்ரீ குரவே தெரியாமையா சொன்னாங்க. என்ன ஏற்கனவே அவங்களுக்கு வழி தெரியும். அவங்க சொன்ன வழி நாம் நடப்போம். அந்த தைரியம் வேணும். அதனால் குருவின் அடிபணிந்து கூடுவது. நிச்சயமா சேர்வோம் என்ற நம்பிக்கை அல்லார்க்கு. அந்த நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுன்னா, அருவமாய் நிற்கும் சிவம். அருவம்னா உணவு கண்ணுக்கு படாது. உணர்வுகளுக்கும் ஆகும். ஆனா உள்ளேயே இருக்கு. உனக்குள் இருக்கும் சிவம் உன்னால் உணரப்பட முடியாததாகவே நின்றுவிடும். ஏனென்றால் குருவின் காட்டிய வழியில் நீ நம்பிக்கையுடன் பின்பற்றி வர வேண்டும். அப்பதான் நடக்கும். 3வது குறள். ஆக நாம் யாரை குருவாக நினைக்கிறோமோ அவர் காட்டிய வழிகள் அவர் அடியொற்றி நடக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும். அதுதான் தன்பால் தன்பால். ஏற்கனவே பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம். பண்ணாம இருந்தா இனிமேலாவது நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு லட்சியத்தை ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். 4வது தலைப்பட்ட சத்குருவின் சன்னதிகள் அல்லால் வலைப்பட்ட மான் அதுவே ஆகும். இங்க மறுபடியும் குருவினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்றாங்க. தலைப்பட்ட சத்குருவின் நம்மை தலைவராக வழிகாட்டியாக நடத்தி செல்லக்கூடிய சத்குருவின் நமக்காக வாய்க்கப்பெற்ற குருவின் சன்னதிகள் அல்லார் அவர் காட்டிய வழியில் அல்லாமல் வலைப்பட்ட மான் அதுவே ஆகும். உனக்கு எவ்வளவு அழகா வழிகாட்டுற பின்னாடியே போக வேண்டியதானே. போக வேண்டிய என்ன ஆகும்? சுதந்திரமாக திரிந்து கொண்டிருந்த மான் ஒரு வலையில் மாட்டிக்கொண்டதற்கு ஒப்பார். வலையில மாட்டிக்கிறது அவஸ்தை மட்டும் கிடையாது. நாளைக்கு வேடன் வந்து பிடிச்சிட்டு போவோம். அது போல இந்த மாயாமலம், ஆணவமலம், கர்மமலம் ஆகிய வேடன் கட்டி போட்டு பிடிச்சிட்டு இழுத்துட்டே போவோம். அப்ப தப்பிக்க முடியாது. அது நிலை உனக்கு ஏற்பட வேண்டாம் என்று நீ நினைத்தால் தலைப்பட்ட சத்குருவின் சன்னதியை நீ சேர வேண்டும். சார் எவ்வளவு அழகா அந்த உதாரணத்தோட சொல்றாங்க. இப்போ ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு மான் ஒரு வலையில அகப்பட்டுருச்சு. அதுக்கு ஒரு விரக்தி, ஒரு ஏமாற்றம், ஏக்கம், கால கைய உதைச்சுக்கும். எப்படியாவது போன திமிரும். ஆனா முடியாது. அப்போ அந்த வேடன் வர பார்த்தா மனுஷன் படன்னு அடிச்சுக்கும். அவன் இழுத்துட்டு போவான். அது எப்பேற்பட்ட ஒரு வேதனையான நிலை. அதை போல நாமமே சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, ஆணவ மலம், கர்ம மலம், மாயா மலத்துல அந்த வரைப்பட்ட மானின் நிலை நமக்கு பிறவிதோறும் நீடிக்கும். யோசிச்சு பாருங்க. ஸ்கூல்ல படிச்சோம், காலேஜ்ல படிச்சோம், வேலை நமக்கு பிடிச்ச வேலை கிடைச்சதா தெரியாது. அப்புறம் கல்யாணம், நமக்கு பிடிச்ச பொண்ணு, நமக்கு பிடிச்ச பையன் யாருன்னே தெரியாது. இவனை கட்டிக்கோன்னா கட்டிக்கிட்டோம். கல்யாணம், அதுக்கப்புறம் குடும்பம். இந்த குழந்தை, அந்த குழந்தை பிறக்குது.
அதுக்கப்புறமா அது ஸ்கூலு, அதுக்கு ஒரு கல்யாணம், தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கும். வயசான காலத்துல நம்ம புண்ணிய பண்ணியிருந்தோம்னா, இல்லாட்டி யாரா அது? பெரிய தண்ட செலவா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இத பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்றதுக்கே டைம் சரியா இருக்கே. அந்த சலிப்பு நிலைக்கு உட்பட்டாக மாறலாம். தெரியாது. ஆக, இப்பேற்பட்ட ஒரு வலையில் உட்பட்ட மானின் நிலை உனக்கு வேண்டுமா? எவ்வளவு அழகா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அந்த அழகான ஓவியம் சொல்றாங்க பாருங்க. வலைப்பட்ட மான். அந்த மானுக்கு சுதந்திரமா இருக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா சுதந்திரம் என்னன்னு அதுக்கு தெரியாது. ஆனா மான் அத வலையில மாட்டிக்கிட்டு இருக்கு. தப்பிச்சு போகவும் முடியல. அதுக்கு தான் முதல்லயே குரு நான் இருக்கேன். பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாங்க. ஒழுங்கு மரியாதையா போக வேண்டியது தானே. ஆ எல்லாம் எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன்னா இந்த கதி தான். சரியா? ஆக குருவினுக்கு வழிக்கவும் 2 முக்கியத்துவமான அற்புதமான குறள். அவ்வை பிராட்டி சொல்லும். அடுத்தது மறுபடியும் சத்குரு எவ்வளவு முக்கியம். நெறிப்பட்ட சத்குரு. நேர் வழிகாட்டில் பிரிவு அற்று இருக்கும் சுகம். டேய், குருவினுடைய வழியில மட்டும் நீ நடந்துட்டீங்க, உன்கிட்ட இருந்து சிவம் தப்ப முடியாது. பிரிவு அற்று இருக்கும் சிவம். உன்னை பிரிச்சே இருக்க முடியாது. ஏற்கனவே இருக்கும் சிவம் தன்னை தான் வெளிப்படுத்திக் கொள்வது மட்டுமல்லாமல் உன்னை தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொண்டு ஆனந்தமா இருப்ப. அதுக்கு என்ன பண்ணணும்? நெறிப்பட்ட சத்குரு. இந்த வழியிலெல்லாம் நீ சாதனைகள் செய்ய வேண்டும் மகனே என்று ஒரு குரு ஒரு தாயின் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு வழி காட்டுகிறார். அம்மா சாப்பாடு தான் செஞ்சு கொடுக்கணும். அதை ஜீரணித்து அதை இன்னைக்கு குருஜி ரொம்ப அழகா சொன்னார். You can take the horse to water. You can take a thirsty horse to the water for it to drink. But it is the horse which has to drink the water. ரொம்ப அழகா இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தது. எங்க குரு பேசுற அந்த ஷார்ட் வீடியோ போட்டுருந்தாங்க. யூ கேன் டேக் த ஹார்ஸ். ஏன்னா ஒருத்தர் கேட்கிறார், வாட் இஸ் திஸ் குரு? வாட் இஸ் அ கர்மா? குரு சொல்றார், யூ கேனாட் ஃபேத்தம் த கர்மா. இட்ஸ் அன்ஃபேத்தமபிள். பட் when a guru shows the path, you go with him. I am taking away hand. But realizing and efforts are your part. You have to do your duty. You can take the horse to water, but it is the horse which has to drink water. Even Guru cannot help unless the horse drinks the water. அதுதான் நெறிப்பட்ட சத்குரு நேர் வழி காட்டில். டேய், இந்த பக்கம் வா, பத்திரமா வந்துடுவேன் வழி காட்டு. அப்போ அதை பின்பற்றி நடந்தின பிரிவு அற்று இருக்கும் சிவம். என்ன அழகு சார், என்ன அழகு சார். ஸ்ரீ எம் மும்தாஸ் அலி கான், கிரேட் மாஸ்டர் இன் மதனப்பள்ளி. அவருக்கு 9 வயசு ஆகுறச்சு அவர் கேரளாவில் ஒரு மலையாளி குடும்பத்துல, முஸ்லீம் மலையாளி, அந்த குடும்பத்துல பிறக்கிறார். 9 வயசுல பின்னாடி அந்த கோட்டை நம்பர்லாம் இருந்தாலும் இந்த புறக்கடைன்னு ஒண்ணு இருக்கும் வீட்டுல. அங்க 4 மரம் இருக்கும், செடி பூச்செடி கொடிலாம் இருக்கும், கிணறு இருக்கும். எல்லாம் எங்க வீட்லயும் இருந்தது. அங்கதான் சாயங்காலம் பாட்டு பாடுவோம், விளையாடுவோம், என்னென்னவோ பண்ணிட்டு இருப்போம் வீட்டுல விளக்கேத்துற வரைக்கும். அது போல அவரும் விளையாடின்னு இருக்கார். அப்புறம் பசங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. 6 மணி ஆகுது. அம்மா விளக்கு வைக்க போறா. அப்ப நேரா வீட்டுக்குள்ள வர்றார். அப்போ இதை தேக்கோ அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். யாரும் நம்மள இப்ப கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா ஒரு நல்ல ஆஜானு பாகுவா ஜடாமுடியோட ஒரு மாஸ்டர் நிக்கிறார். இவருக்கு அவரை பார்த்து பயம் வரல. இவர் யார் புதுசா இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வந்தார் அப்படின்னு போறார். இங்க வா என்று, என்னோட ஞாபகம் இருக்கா அப்படிம்பார். உன்னை பார்த்ததே இல்லையே, எனக்கு ஞாபகமே இல்லையே. சரி சரி, கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்ட்டு அவர் போயிடுவார். அது போல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஒரு ஜடாமுடியோட ரிஷிய பார்த்துன்னு சொல்றதுக்கு அவங்க அம்மா கிட்ட ஓடி வருவார். வந்த உடனே தொண்டையில இருந்து வார்த்தைக்கு வராது. இட்ஸ் கிவன் பை ஸ்ரீ எம். கரெக்டா அவர் காலேஜ்ல டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமா 19 வயசுல அவருக்கு இமாலயாஸ் போகணும்னு ஆசை. அப்போ அவங்க அப்பா கிட்ட கேட்பார், தாராளமா போடா, இதுதான் பெரிய பையன் ஆயிட்டியே, உனக்கு என்ன தோணுதோ பண்ணும்பார். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளெஸிங். இவர் நேரா போவார். அங்க வசிஷ்ட குகா
தாண்டி அது தாண்டறதுக்கு முன்னாடி ஒரு பட்டப்பாடுகளா இருக்குமே, அது சொல்லி முடியாது. எல்லாரும் அவர் ஏமாத்துவான். ஒரு நிலையில இந்த கங்கையில வந்து தற்கொலை பண்ணிக்கலாங்கிற நிலைக்கு போயிடுவார். இதெல்லாம் படிக்கிறாங்க. அப்போ சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் இன்னும் கொஞ்சம் உயரத்துல குதிக்கலான்னு போவார். அப்போ வசிஷ்ட குகையிலிருந்து ஒரு ஜோதி மட்டும் தெரியும். ஒரு விளக்கு ஒளி தெரியும். சரி போறதுக்கு முன்னாடி இவரு யார்ட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு போனோம்னு அடுத்து ஜென்மத்த யார் பார்க்கிறோம். முதல்ல இந்த குகைக்குள்ள போவார். அப்போ இவர மது ஹேவ் யூ டேக்கன் சோ மச் ஆஃப் டைம்? இவ்வளவு நேரமா எடுத்துக்கிட்டு பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு அன்பே உருவாகிய ஒரு குரல். அது கேட்ட உடனே ஒரு நெஞ்செல்லாம் நெகிழ்றார். கண்ல தார தாரையா தண்ணி. மகேஷ்வரநாத் பாபாஜி would be waiting for him. இவர் பேர் மும்தாஸ் அலி கான். அவர் வச்ச பேர் மதுக்கர். அவர் அன்பா கூப்பிடுறது மது. என்ன அழகா இருக்கு பாருங்க. He remains under him for 3.5 years for a yoga training. இதெல்லாம் படிக்கிறாங்க. அதுதான் நெறிப்பட்ட சத்குரு நேர் வழி காட்டு. நமக்குன்னு ஒரு குரு இருப்பார். நமக்குள்ள ஒரு மௌன குரு இருக்கார். அந்த மௌன குருவையே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான குரு தானா அமைவார். உங்களுக்கு எப்படி குருவை அடைய வேண்டும் என்ற வேட்கை இருக்கிறதோ அதே அதைவிட 10 மடங்கு அதிகமான வேட்கை ஒரு குருவிற்கு இருக்கும். இதுதான் இயற்கையின் நியதி. ஏன்னா அவங்கதான் நம்மள வழிகாட்டி மேலிட்டுன்னு போறதுக்குதான் சத்குருக்களா வர்றாங்க. தனக்குன்னு அவங்க எதையுமே வச்சுக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு அம்மா ஸ்தானத்தில் கொடுக்குற. டேய் இப்படி வாடா இப்படி வாடா. அதுதான் 5வது குறள்ல நெறிப்பட்ட சத்குரு நேர் வழிகாட்டில் அது போயிட்டுங்க பிரிவு அற்று பிரிவே இருக்காது. இருக்கும் சிவம். சிவத்தோட ஐக்கியமாய் சந்தோஷமா இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆக சத்குருவுக்காக 3 குறள்கள் அவை பிராட்டி ஒதுக்கி இருக்காங்க. மறந்துடுறதுக்கு 6வது குறள் நல்லன நூல் பல கற்பினும் காண்பது அரிதே எல்லை இல்லாத சிவம். நீங்க 1008 உபன்யாசம் கேளுங்க, 1008 நூல்கள் படிங்க, உபனிஷதங்கள் படிங்க, பாகவதம் படிங்க, மகாபாரதம் படிங்க, என்னென்னவோ படிங்க. ஆனாலும் அந்த ஞானத்தை அறிந்து அதனுள் ஐக்கியமாகிய ஒரு குருவின் வழிகாட்டல் தான் உங்களுக்கு சரியான நிலையை வழியை காட்டும். அதனால்தான் உங்களுக்கு எல்லா சித்தாந்தத்திலுமே சைவ சமயமாகட்டும், வைணவ சமயமாகட்டும், ஜைன சமயமாகட்டும், ஒரு சத்குருவின் அவங்களுடைய உபதேசம் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்களுடைய பிரசன்ஸ் நம்ம இருக்கணும் அப்படின்னு அது வந்து ஒரு பద్ధதி. நல்லன நூல் பல கற்பினும் நல்லவைகளை நீதி நெறிகளை சொல்லக்கூடிய பல நூல்களை பல நூல்களை நீ கற்பினும் காண்பது அரிதே எல்லை இல்லாத சிவம். எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த சிவத்தை உனக்குள் உணர முடியாது. ஏனென்றால் 8 சுரக்காய் கறிக்கு உதவாது. இன்னைக்கு சுரக்காய் கூட ஏதோ சினிமாவில் எஸ் வி சேகர் வந்து ஒரு டிராயிங் போடுவான் கோழி. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி அவன் மனுஷன் கற்பனை பண்ணிப்பான். ஒரு கோழியை போட்டு ஒரு பேப்பர்ல தொங்க விட்டுட்டு அது பார்த்துட்டு இருப்பான். ஆஹா சிக்கன் பிரியாணி எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவன் கற்பனை பண்ணிட்டு இருப்பான். அது போல நல்லன நூல் பல கற்பினும் காண்பது அரிதே எல்லை இல்லாத சிவம். அதுதான் கேனோபனிஷத்துல ஒரு அன்னைக்கு முன்னையே பார்த்தேன் நான். எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று நினைப்பவர்களுக்கு ஏற்றுக்கொள்வோருக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும். அதனால நிறைய பேர் உபன்யாசம் பண்றாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்க எல்லாம் படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னு ஏதோ பேசுனாங்கப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு அப்படின்ட்டு போயிட்டாரு. அதனால உங்களுக்கு உள்ள போகணும். அந்த உள்ளது பதியதுக்கு சம்மட்டி அடி அடிச்சு இத பண்ணா உருப்படுவேன் இல்லாக்கட்டி எப்படியோ போ அப்படி சொல்லக்கூடிய ஒரு பாசாங்கூசதாரியா ஒரு ஞான குரு உனக்கு வாய்க்க. அதுக்கு அந்த குருவின் தேடலில் நாம் ஈடுபட வேண்டும். ஒரு முறை கிடைச்சிடான குரு யூ ஆர் த கிங்
ஆக எல்லையில்லாத சிவம், எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய சிவம், உனக்குள்ளும் இருக்கக்கூடிய சிவம், அதை நூல்களால் கற்றுணர முடியாது, ஒரு குருவின் வழிகாட்டலில் தான் கற்றுணர முடியும் என்பது இன்டைரக்டா அவை பிராட்டி சொல்றாங்க. அதனால ஒவ்வொரு நாளும் உன் மௌன குருவுடன் நீ ஈடுபட்டு பேசணும். உங்க மனசுலயே பேசணும். குருவே ஒரு வழிகாட்டுங்க, நல்ல புத்தி கொடுங்க. அப்பொழுது சாட்சாத் தட்சிணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய உங்களுள் இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு வழிகாட்டுவார். சேஷாத்ரி சுவாமிகள் அவருக்கு யார் குரு? யாருமே குரு கிடையாது. ரமண மகரிஷி அவருக்கு குருவே கிடையாது. அவர்களால் ஏற்கனவே செய்த சுக்ரதம், அவர்கள் செய்த புண்ணிய பலனின் காரணமாக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஞான குரு தானே அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. அதுவும் பாசிபிள். இட் இஸ் நாட் தட் யாரும் குரு வருவார் எதிர்பார்க்க வேண்டாம். குருவின் தேடலில் உங்களுடைய ஆழ்ந்து உள்ள ஈடுபடுங்க. உங்களுக்குள்ளேயே குரு இருக்கலாம். உங்களுக்குள்ளேயே அவர் உணர்வின் பூர்வமாக வழிகாட்டலாம். அதை கெட்டியா முடிச்சுக்கணும். தட் இஸ் வாட் இஸ் தி இன்ட்யூஷன். உங்களுக்கு தோணும் இந்த வழியில போங்க, போகாதீங்க, அதை உணருங்க. ஆக குருவின்னு குரு வந்து உபதேசம் பண்றது ரொம்ப அதிர்ஷ்டம் இல்லையா? ஏற்கனவே நீங்க அந்த வழியில வந்திருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த குரு தத்துவம் ஏற்கனவே இருக்கும். அது உங்களுக்கு வழிக்கும். அது அதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் அதனுடைய நாட்டமாக இருக்கும். வெறும் புத்தகத்தை படிச்சுட்டு எனக்கு தெரியாது பண்ண சரி, அது உங்க வரைக்கும் சந்தோஷம். ஆனால் அது உங்கள் அனுபவமாக மாறாவிட்டால் நீங்கள் புத்தக புழுவாக இருக்க வேண்டியதுதான். அடுத்தது 8வது. இது அடுத்தது 7வது. நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சம் தன்னை பிரியாது சிவம். நினைப்பும்ல இந்த உலகத்தின் மேல வைத்திருக்கக்கூடிய பந்த பாசம். ஐயோ என் பாருங்க வரலையே, இன்னைக்கு போன் பண்ணி, இன்னைக்கு வந்து SMS அனுப்பலையே, இன்னைக்கு யோகா கிளாஸ் இருந்தது ஏன் நடக்கலையே, ஏன் நடக்கல, ஐயோ இன்னைக்கு யோகா செஷன் இருந்தது யாரும் வரலையே, ஏன் வரல. பந்த பாசங்கள் இருந்தால் இறைவனை பற்றி உன்னை பற்றி நீ எப்பொழுது நினைக்க முடியும்? பந்த பாசம் தேவை. அது தாமரைகளை தண்ணீராக இருக்க வேண்டும். அதை பத்தி சதாசிவ நிலையை நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பத்தி நினைக்க உங்களுக்கு டைம் கிடையாது. அந்த மௌன நிலை வாய்க்காது. அதுதான் நினைப்பும் மறப்புமாய். ஆக மறப்பும் இல்லாமல், நினைப்பு என்பது பந்த பாசங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். மறப்பு என்பது இறைவனை மறவாமல் இருக்க வேண்டும். இட்ஸ் முரண்பாடு. நினைப்பும் மறப்பும். நினைப்பு எதுக்கு வேண்டாம்? பந்த பாசங்கள் தான். மறப்பு எதுக்க வேண்டாம்? சிவபெருமானை பார்த்து அல்லது இறைவனை பார்த்து. ஆக பந்த பாசங்களுடன் பற்று இல்லாமல் இறைவனை பற்றி இருக்க வேண்டும். அதுதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விளக்கு. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. அதான் திருக்குறளை பார்த்து நான். ஆக நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சம் தன்னை பிரியாது சிவம். எவ்வளவுக்கு எவ்வளவு இறைவனை மறக்காமல் ஒரு சக்தி, அது எப்படி சார் மறக்காம இருக்கிறது? பிராக்டிக்கல் கேள்வி. ஒரு சின்ன குழந்தை வந்து உங்களை பார்த்து ஈ சிரிக்குது, அடடா, அந்த சிரிப்புக்கு கோடி ரூபாய் கொடுத்தது கிடைக்காது சார். இன்னைக்கு சரிகமாங்கிறவரு இது கேட்டுக்கிட்டு இருந்தோம் நானும் ஜெயஸ்ரீயும். அதுல சின்ன பையன் லட்டு மானுக்கம் 5 வயசு வாழ்ந்து என்னவா பாடுறான். அதுல ஜட்ஜி வந்து ஸ்வேதா மேன், ஐ லவ் யூ சாக்லேட் வச்சிருக்கா. இந்த சின்ன குட்டி வந்து எவ்வளவு அழகா பாடுது. எப்படி சார்? ஆக அது நினைக்கிறச்சு நமக்கு வருது. அங்க கடவுளை தான் நம்ம பார்க்கிறோம். அவன் ஸ்வேதா மேன் போனேன், அந்த ஸ்வேதா மேன் கண்ணுல தண்ணி வருது. இத்தினோண்டு பிஞ்சு எப்படி என் மேல இவ்வளவு அனுபவிச்சிருக்கு சார். அந்த இதுல மேடையில அழாதவங்க யாருமே கிடையாது. அது வந்து ஆனந்த கண்ணி. இத்தினோண்டு உருவத்துல எப்பேற்பட்ட மாயாஜாலத்தை இறைவன் வச்சிருக்கான். அவன் சிரிப்பு
அவன் சிரிக்கிறது அழகா இருக்கு, பேசுறது அழகா இருக்கு, பாடுறது அழகா இருக்கு. எல்லாமே அவர் சொல்றார் ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ். நான் கண் திருஷ்டியா நம்பிக்கை இல்ல எனக்கு. ஆனா இந்த குழந்தைய பார்த்தா தயவு செஞ்சு சுத்தி போட்டுருங்க. திருஷ்டி போட்டுருக்கோன்னு அவரு ஒத்துக்கிறார். ஆக இறைமைய அதெல்லாம் பாருங்க. ஒரு அணில் அது இன்னைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். அது நடு ரோட்ல நின்னுட்டு இருந்தேன். சார் 2 கையும் உயர்த்தி இப்படி கேக்குது சார். போறவர் ஒருத்தர் பார்க்கிறாரு. இது என்ன கேக்குது? இதெல்லாம் பார்க்கணும் அவன். உடனே அவர் தோணுது வாட்டர் பாட்டில். தம் பையில இருந்து எடுத்து அந்த அணிலு சந்தோஷமா குடிக்குது. குடிச்சிட்டு அந்த பாட்டில கேக்குது. அவர் பாட்டில் குடுத்த உடனே தண்ணி ஆனந்தமா குடிக்குது. குடிச்சிட்டு அந்த பாட்டில திருப்பி குடுத்துட்டு ஒரு பார்வை பாக்குது பாருங்க. அதுதான் சார் இறைவன். உங்கள என்னமோ பண்ணும். அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, பியானோ வாசிப்பார். ஒரு பெரிய அ மாட்டு மாடு பசுமாடுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கொ கொ இது கொட்டகை. அங்க பியானோ வாசிச்சா, எல்லா மாடுகளும் விட்டு இவர பக்கத்துல வந்துரும். எல்லாம் பியானோவ கேட்கும். அப்படியே அதுதான் எனக்கு கிருஷ்ண பரமாத்மா ஞாபகம் வந்தது. சிறுவிரல்கள் தடவி பரிமாற, செய்யவாய் கொப்பளிப்ப, குழல் கொடு கோவிந்தன் ஊதின போது, பறவை இனங்கள் படுகாடு கிடப்ப, கறவை இனங்கள் செவியாட்ட கெல்லாவே அப்படின்னு பறவை இனங்கள் பறக்கிறத மறந்து விட்டுச்சாம். கிடப்ப அப்படியே கிடக்குதாம் நிலத்துல. கிருஷ்ண பரமாத்மாவை சுத்தி. எப்பவுமே பசுமாடுலாம் காத ஆட்டிக்கிட்டே இருக்கும். அது காதாட்டுறத மறந்து விட்டுச்சாம். எல்லாம் இவர் பாத்தி வச்சிருக்கார். அதுபோல அந்த அனுபவமானது இறைமை. இறைமை எல்லாத்திலயும் பாருங்க. எண்ணூறு யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற இறைவனால் பூஜனை உண்டு. இன்னைக்கு எங்க வீட்ல வேலை பண்ற அந்த பொண்ணு குழந்தை வரல. சரி, நம்ம என்ன பண்ணணும் பாசிட்டிவ் சைட்ல நம்ம பிராண சக்தி வீணாகாம, அந்த குழந்தைக்கு என்னமோ ஏதோ. நம்மட மாரி தான் அவளுக்கும் உடம்பு. இன்னைக்கு உடம்பு கேட்டுச்சோ இல்லையோ, என்ன நடந்ததோ தெரியல. ஏன் ஃபோன் பண்ணல தெரியல. அசம்பாவிதம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பிராணம் வீணாகாது. அது ஏன் மாசம் மாசம் வக்கனையா சம்பளம் வாங்குதே. அதுக்கு என்ன கேடு இன்னைக்கு வர்றதுக்கு? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லக்கூட தொலையாம, அதுக்கு டைம் இல்லையா அவளுக்கு? அப்படி என்ன பெருசு? அப்படின்னு நினைச்சா, நமக்கு தான் நஷ்டம். ஏன்னா, உனக்குள்ள இருக்கிற இறைமை தான் இந்த குழந்தைக்குள்ள இருக்கு. உனக்கு கடவுள் எல்லாம் குடுத்திருக்கார். நீ ஹேப்பியா சோஃபால உட்கார்ந்திருக்க. அந்த குழந்தை கருமா ஒரு வீட்ல வேலை பண்ணி பிழைக்க வேண்டிய அந்த ஒரு ஜான் வயது. ஆக இறைவனை காண்பது நம்மகிட்ட தான் இருக்கு. அது நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். மத்தவனுக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரி வாங்க. வந்தீங்கன்னா, நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சம். ப்ராப்ளம். ஏன் வரல? எதுக்கு வரல? ஒரு நினைப்பும் எப்ப பார்த்தாலும் நினைப்பு. அந்த பேரக்காரன் மறப்பும். வீட்ல விளக்குடைய இடத்த மறந்துடுவாங்க சில பேர். ஆனா என்னோட இந்த விளக்கு ஏத்தல இருட்டடிச்சு சார் நாளைக்கு ஏத்திக்கலாம். கடவுள் இருந்து பின்னாடி தள்ளிறணும். தள்ளிடும். ஆக உங்க நினைப்புல எங்க இருக்கு? பிரச்சனைகள பத்தி இருக்கு. பந்தங்கள பத்தி இருக்கு. மறப்பும். கடவுள மறந்தாச்சு. 6 மணிக்கு விளக்கு ஏத்தணும் மறந்தாச்சு. நம்ம சாமி நம்ம பூஜை ரூம்ல இருக்கிற சாமி தானே. நாளைக்கு ஏத்திக்கலாம் விளக்க. அப்படி இல்லாமல் இல்லாதவர் நெஞ்சம் தனை பிரியாது சிவம். When you give the topmost priority to that great creative energy, உன்னை விட்டு அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி போகவே போகாது. அதுதான் அவை பிராட்டி. ஆக பூஜை புனஸ்காரம், நியம நிஷ்டங்கள், யோகா, பிராணாயாமம் இதெல்லாம் நம்ம விடாம செய்யணும். அப்பதான் தனை பிரியாது சிவம். 8வது ஒன்றில் ஒன்றில்லாத மனம் உடையார் உடல் என்றும் ஒன்றாது சிவம். எப்படியா அவை பிராட்டி இப்பேற்பட்ட குரலை சொல்றாங்க புரியல சார். ரைம் அடிக்கிறாங்க பாருங்க. ஒன்றில் ஒன்றில்லாத சிவம். ஒன்றுனா ஒருமுகப்படுதல். You see that beautiful அழகான வார்த்தை பிரயோகம். ஒன்றில் ஒன்றில்லாத அந்த ஒன்று என்பது தெய்வம். ஒன்றில்லாத ஒருமுகப்படாத அந்த சர்வ சக்தி வாய்ந்த அந்த ஒரு எனர்ஜி, அந்த இறைமை, அந்த பரம்பொருள், அந்த பரம்பொருளில் ஒன்றாத மனமுடையார். 2மே ஒன்று ஒன்றுன்னு வரும். அழகான பிரயோகம்.
அந்த ஒரு பரம்பொருளில் ஒன்றாத, ஒட்டாத, ஒருமுகப்படாத மனம் உடையார். சிந்தனை அப்படியே ஆயிரக்கணக்கான எண்ணங்கள். கடவுள்லாம் இங்க காணோம். உடல் அப்பேற்பட்ட மனத்தை உடையவர்களிடம் என்றும் ஒன்றாது சிவம். என்னைக்குமே நீ சிவபெருமான பார்க்க மாட்டேன். அந்த கடவுளை பார்க்க மாட்டேன். ஏன்னா நீ கடவுளை பத்தி நினைக்கல. சார் பிராக்டிகலா பார்த்துட்டு இருக்கேன் சார் நானு. நீங்களும் பாருங்க யூடியூப்ல. சார் உண்மையாலுமே அப்படியே மனசு வெதும்புது. அந்த ரஷ்யன் ஜெனரல்ஸ் அந்த யுக்ரைன் கேர்ள்ஸ நிர்வாணப்படுத்தி தலைகீழா தொங்க விட்டுட்டு என்னென்ன அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அதே போல யூஎஸ் அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. நார்த் கொரியா, ரஷ்யன்ஸ். சார் அது நம்ம செட்டில்மெண்ட் ஆஃப் வார்ங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த உயிர் படும் வேதனையை யோசிச்சுப்பாரு. நமக்கு ஒரு சின்ன பிளேடு கையில அறுத்தெடுத்தோம்னா அது நமக்கு எரியுது, வலி கொடுக்குது. When a tank is being attacked with a missile, when a girl is dishonored and brutally killed, இது எங்க நம்ம உலகத்துல தான் இருக்கமா? என்ன கடவுளே? அதான் நான் ஜெயசண்டி பேசுறப்ப என்னங்க துரியோதன காலத்து ரத்தம் இருக்கு. சாட்சா சூத்திரதாரி கிருஷ்ணனே பக்கத்துல கிடையாது. அவராலேயே துரியோதனை திருத்த முடியும். முடியாது. நீ யோசிச்சு பாருங்க. வர்றாரு கிருஷ்ண தூதுல துரியோதனுக்கு யாமியாங்கிற ஷட் அப் ஸ்டாப் ஆல் திஸ் நான்சென்ஸ். ஒழுங்கு முறையை ராஜ்யத்தை விட சொல்லியிருக்கலாம் இல்ல. துச்சாதன திரௌபதி படவை இருந்து வச்ச அந்த அம்மா ஐயோ கிருஷ்ணன் கையை தொகை ஏன் வெயிட் பண்ற? இஃப் யூ ஆர் தி சூத்திரதாரி ஸ்டாப் பில்டிங் நான்சென்ஸ். ஏ பீஷ்மா, ஏ கிழவா, இப்படி திட்ட வேண்டியது தானே. ஏன் தெரியல? we don't know, we don't know, we don't. அந்த டோன்ட் நோன்ற பெரிய கேள்வியில எல்லாம் கப்சுப்பு ஆயிடும். அவ்வளவுதான். ஆக ஒன்றில்லாத மனமுடைய அந்த குரு பரம்பொருளான இறைவனிடம் ஒன்றுபட்ட மனம் இல்லாதவர்கள் உடலில், மனதில், நெஞ்சத்தில் என்றும் ஒன்றாது சிவம். என்றைக்குமே அந்த சிவம் தன்னை ஒட்டி கொள்ளாது, தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாது. அதற்கு அடுத்தது நாட்டம் இல்லா இடம் நாட்டம் அறிந்த பின் மீட்டு விடாது சிவம். அழகான வார்த்தை. நாட்டம் இல்லா இடம். சரி போனா போ. இதுவரைக்கும் கடவுளை பத்தி உனக்கு தெரியல. நான் மெனக்கேட்டு உனக்கு வீட்டு நெறிப்பால சொல்லியிருக்கிறேன், திருவருட்பால சொல்லியிருக்கிறேன். போனா போ. இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 17ஆம் தேதி நவம்பர் மாசம் 2024. இன்னிலிருந்து சாமி கும்பிடு. நாட்டம் இல்லா இடம் இது வரைக்கும் இருந்த தொலைஞ்சு போ. போனா போ. நான் மதிச்சு விட்டேன். நீ நல்ல பையன், உனக்குள்ள நல்ல புத்தி வரட்ட கடவுளை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நாட்டம் அறிந்த பின் நீ மட்டும் கடவுளை கையெழுத்து கும்பிட்டு கடவுளே புத்தி இல்லாம இருக்க இத்தனை காலம் என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி சார் சரணாகதி அடைந்தால் மீட்டு விடாது சிவம். உன்னை தானா அது நீ புதைக்குண்டில் இருக்கிறத உன்னை அப்படியே அந்த சிவம் மீட்டு கொண்டு வந்துடுமா? நான் சொல்லல, அவை பிராடி சொல்றேன். நாம செய்ய வேண்டியதுதான் மனமாற சரணாகதி. அம்மா உன்னை விட்ட வேற யாரும் இல்லை. முருகா உன்னை விட்ட எனக்கு யாரு? நாராயணா உன்னை விட்டா எனக்கு யாரு? சிவபெருமான உன்னை விட்டா எனக்கு யாரு? அந்த மாதிரி உங்கள் நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறைவியோட நீங்க பேசுறீங்கன்னா மீட்டு உங்களை அந்த பிரச்சனையில் இருந்து, அந்த அறியாமை என்ற இருளில் இருந்து உங்களை மீட்டு விடாது சிவம். உங்களை கைவிடாது. ரொம்ப அழகா குருஜி சொல்லுவார், I may give you the experience of falling, but I will never let you fall. சார் என்ன வார்த்தை? To make you reach the goal is my goal. அப்படி எப்படி சொல்றாங்க? And love all, serve all, hurt ever, always serve others. That's very good. இல்லையா? Love all, serve all. உன்னோட love all, serve all, hurt never. அது போல நம்ம அந்த வழியில வந்துட்டோம்னா மீட்டு நம்மளோட கடவுள் தானே சேர்த்துப்பார். விடாது சிவம். உங்களை சிவபெருமா விடவே மாட்டார். நம்பிக்கை அவை பிராடி தர்றாங்க. கஷ்டம் இதுதான் தெரிஞ்செடுத்தோம்.
போயிட்டே இருக்கக்கூடியதான் வாழ்க்கையில். கடைசியா பஞ்சமா சத்தம் அறுப்பவர்க்கு அல்லால் அஞ்சல் எண்ணாது சிவம். பஞ்சமா சத்தம், சத்தம்னா சவுண்ட், அலைக்கழிப்பு, எதை போய் நினைப்பு. பஞ்சமா 5 புலன்கள், மெய் வாய் கண் மூக்கு செவி. இந்த 5ம் 10 விரமம் ஓதிட்டு இருக்கு. அதான் சொன்னமே ஒரு சிவவாக்கியர் பாடல், பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, மெய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன, மெய்ப்பாரும் உண்டானால் வெறியும் அடங்கினார், பார்ப்பசு 5ம் பாலாய் சொரியுமே. திருமூலர். பார்ப்பான், பார்ப்பான் என்பது பிரம்மத்தை தனக்குள் அடக்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அகத்திலே அவர் உடம்புல பால் பசு 5 உண்டு, மெய் வாய் கண் மூக்கு செவி. அவையெல்லாம் மெய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன, மனம் போன போக்குல போயிட்டு இருக்கு. மெய்ப்பாரும் உண்டானால், ஒரு நல்ல குரு கிடைச்சார்னா, வெறியும் அடங்கினால், அந்த குருவினை பின்பற்றி நடந்தால், பால் பசு 5ம், அந்த வெறித்து திரிந்து கொண்டிருந்த அதே புலன்கள் பாலாய் சொரியுமே, ஞான பாலாய் உனக்குள் சொரியும். எவ்வளவு அற்புதமான திருமந்திரம் சார். அதுதான் இங்க சொல்ற, பஞ்சமா சத்தம் அறுப்பவர்க்கு. சோ புலன் வழி செல்லாமல் நீ உள்முகப்பட்டு இருந்தாயானால், அல்லால், அப்படி ஒருமுகப்பட்டு இல்லாமல் போனால் அஞ்சல் எண்ணாது சிவம். டேய் கண்ணை கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்ல மாட்டார். ஆக பஞ்சமா சத்தம் அறுக்கணும். சத்தம்னு ஒரு 5 நிமிஷம் சும்மா இருக்காது, மனசு ஏதோ ஒண்ணு போட்டு அடக்கிட்டு இருக்கும். இது எதுக்கடா அப்படின்ட்டு நீ விட 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 ரொம்பவே அவனுக்குள்ள ஒரு அமைதியான தோணும். ஆக பஞ்சமா சத்தம் அறுப்பவர்க்கு அல்லால் அஞ்சல் எண்ணாது சிவம். ஆக நாம இந்த 5 கருவிகளை அடக்க தெரிஞ்சுக்கணும், இறைவனிடம் நாட்டமாக இருக்க வேண்டும். ஆக இந்த 10 குறள்லையும் நாம செய்ய, இனிமேல ஒரு டேபிள் இருக்கான போட்டுக்கிட்டு 1 2 3 4. முதல்ல என்ன பண்ணணும்? தவம் இருக்கணும், நம்ம யோகா பண்ணணும். அடுத்தது நம்முடைய சிந்தனை எல்லாம் இறைமையை பற்றி இருக்கணும். 3வது குருவின் அடிப்படையில் 3 குறள், குருவினுடைய மேன்மை, அவர் காட்டிய வழியில் நடக்க வேண்டும், அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவரிடம் சரணாகதி அடையும். அடுத்தது நீ எத்தனை புக்ஸ் படிச்சாலும் அது உன்னுடைய அனுபவமாக வர நீ உன் மௌன குருவின் வழி நடக்க வேண்டும். அது அப்புறமா நினைப்பும் மறப்பும். நினைப்பு, இந்த உலக நாட்டங்கள் இல்லாமல், மறப்பும், இறைவனை பற்றி மறக்காமல் நீ இறைவன் சிந்தையினில் இருக்க வேண்டும். ஒன்றில்லாத ஒன்று, இறைவனை நாட்டமாக கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது அப்படி நாட்டம் கொண்டால் உன்னை மீட்டெடுக்கும் சிவம். இந்த 5 புறக்கருவிகளை நீ வெறித்து திரிய விடாமல் உனக்குள் நீ கட்டுப்பாடு, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதை ஆராய்ஞ்சு இந்த வழி கொண்டு வரணும். லைக் a trainer. அப்படி கொண்டு வந்துட்டா நிச்சயமா இறைவனுடைய கிட்ட வந்து முதல்ல இந்த ஆல்மோஸ்ட் 4-5 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அவை பிராட்டி. இதுதான் முதல் அதிகாரம், நம்முடைய தன்பால். இனிமேல் வர 11 அதிகாரங்களும் நாம வீட்டு நிதிய பால் எப்படி நடந்துக்கணும், திருவருட்பால் என்ன நமக்கு அவை பிராட்டி சொல்லியிருக்காங்க, கடைசியில சதாசிவம்னு முடிச்சிருக்காங்க. அந்த சதாசிவ நிலையில் வர்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறது தான் தன்பால். சரியா? வாய்ப்புக்கு நன்றி, என்னுடன் பயணித்தமைக்கு நன்றி. அடுத்த புதன்கிழமை அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் அவை பிராட்டி நாம கேட்டு தொடர்ந்து பயணிக்கலாம். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம். ஜெய் குருதேவ். பண்ணிடலாமா? டவுட் இருந்தா கேளுங்க. வெரி ஹாப்பி. ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அவை பிராட்டி எடுத்துட்டு போறாங்க. இப்ப நம்ம முயற்சி அதுதான் பண்ணணும். கஷ்டம்.